ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்ப பார்த்துக்குங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஃபீவர் வருது. உடம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் நான் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா அலசி எடுத்துக்கினேன். ஓகே. தேங்காய் ஒரு 2 பத்தை, காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சம் வேர்க்கடலை, ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு. சட்டி நல்லா காஞ்சிருக்குது. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டோம் நல்லா. சட்டி நல்லா காஞ்சிச்சு. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஏன்னா கீரையில தண்ணி இருக்குல்ல, கழுகி வச்சிருக்கோம்ல, அதனால அந்த அளவுக்கு பொரிஞ்சிடுச்சு. ஸ்டவோட சமைக்கும் போது எப்பவுமே நான் சொல்லுவேனே, கொஞ்சம் லவ்வோட சமைங்க. நல்லா இல்லாத சமையல் கூட சூப்பரா இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம் கீரையை. ஓகே, நல்லா வதங்கட்டும். மூடி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க. நல்லா வதங்கட்டும் கீரை. வதங்கினா தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்க முடியும். கீரை நல்லா வதங்கட்டும். கீரை நல்லா வதங்கிருக்கு. லைட்டாக ஒரு சிட்டிக்கு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துங்க. ரொம்ப வேண்டாம், லைட்டாக சேர்த்துக்குங்க. இன்னும் நல்லா வதங்கட்டும். தண்ணி நல்லா வத்தி இருக்குது பாருங்க. அந்த கீரையில் இந்த தண்ணி வத்தணும். கீரை நல்லா வதங்கணும். வதங்கின உடனே தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்க முடியும். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்குங்க. அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த மசாலா போட்டு கலர்ன உடனே. நான் செய்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகே. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு மூடி போட்டு விடுங்க. 5 நிமிஷம் ஆகி நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை வாசனையும் போயிடுச்சு. அவ்வளோ அருமையாக இருக்குது கீரை பொரியல். ஓகே, நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுட சாப்பாட்டில் சாப்பிடலாம். ஓகே, நம்ம சளிக்கு நல்லது. ரொம்ப இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே. ஸ்டவோட சமைக்கிறப்போ கொஞ்சம் லவோட சமைங்க. நல்லா இல்லாத சமையல் கூட சூப்பரா இருக்கும். ஓகே, பாய்.